ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு ஒரு அழகான கதையை பார்ப்போம். கல்லூரி லாம் முடித்த ஒரு இளைஞன் அவன் வீட்டு வயலில் வேலை செய்கிறான். அப்புறம் அவனுக்கு அவன் குடும்ப நபர் மூலம் சில அற்புதமான அனுபவங்களும் எப்படி கிடைத்தது என்று பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதையை பார்ப்போம் வாங்க. நான் சதீஷ், 24 வயது ஆகுது. கல்லூரி லாம் முடிச்சு இங்க வீட்டு வயல் அப்புறம் தோட்டம்லாம் பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு தங்கை இருக்கா, அவ கல்லூரில படிக்கிறா. என் அம்மா பெயர் சகுந்தலா, வயது 52. என் அப்பா நான் ஸ்கூல் படிக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான். அதனால நான், அம்மா, தங்கை லாம் எங்க தாத்தா பாட்டி வீட்ல தான் இருக்கோம். நாங்கள் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நாங்கள் அனைவருமே இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து தினமும் கடுமையாக உழைத்து எங்கள் நேரத்தை சந்தோஷமாக கழித்து வருகிறோம். நான் தான் என் பரம்பரையிலேயே ஒரு விதிவிலக்காக முதுகலை பட்டம் பெற்றிருந்தேன். இருந்தாலும் என் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் உதவியாக வயலில் வேலை பார்ப்பேன். என் அம்மா அன்றாட வீட்டு வேலைகளை செய்வதுடன் வயலிலும் பண்ணையிலும் கூட அவளால் முடிந்த பணிகளை செய்து வருகிறார். என்னதான் எங்க அப்பா வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போனாலும் நாங்க இங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்கிறோம். நான் வயலுக்கு சம்பந்தமான சில பொருட்களை வாங்க அடிக்கடி டவுன் பக்கம் போயிட்டு வருவேன். அப்படி போயிட்டு மதியம் வீட்டுக்கு ஒரு 12 மணி அளவுல வீட்டுக்கு வந்தேன். நான் கை கால் எல்லாம் கழுவி ஹால்ல வந்து உட்கார்ந்தேன். என் அம்மா சமையல் அறையில சாப்பாடு சமைத்து கொண்டு இருந்தாள். நான் வந்ததை பார்த்து எனக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அவளும் என்னுடன் சேர்ந்து டீ குடித்தாள். அப்படி குடித்தபடியே என்னடா வேலை லாம் எப்படி போச்சு என்று விசாரித்தாள். நானும் எல்லாம் சொன்னேன். பின் டீ குடித்து விட்டு மீண்டும் சமைக்க சென்றாள். நான் டிவி பார்த்து கொண்டு இருக்க பின் செய்கை செய்து கொண்டு இருந்தேன். நான் செய்கை செய்வதை அவளும் பார்த்தாள். அவள் செய்கை செய்யும் மொழில சாப்பாடு வேணுமான்னு கேட்க நானும் செய்கை செய்யும் மொழில பதில் சொன்னேன். அப்படி பேசுனது எங்க 2 பேருக்கும் நல்லா இருந்துச்சு. மறுநாள் தாத்தா டவுன் வரைக்கும் போய் உரம் வாங்கி வருகிறேன்னு காலையிலேயே புறப்பட்டு விட்டார். என் பாட்டியும் தங்கையும் பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழாக்கு சென்றனர். இப்போது வீட்ல நானும் அம்மாவும் மட்டும் தான் இருந்தோம். நான் சாப்பிட்டு அம்மா கிட்ட, அம்மா, வயல்கள்ல உழவு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் என்று சமையலறைக்குள் நுழைந்தபடியே அம்மாவிடம் சொன்னான். அவள், போயிட்டு வாடா தங்கம், உங்கப்பாவை விட நீ நல்லா உழவு பண்ணணும். நான், கண்டிப்பா பண்ணறேன், பல இடங்களையும் வாங்கி போடுவேன். அம்மா, அப்படி சொல்லுட்டா என் தங்கம். சரி, நீ முன்னாடி போ, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு மதியம் போல வர்றேன். நான், சரிம்மா என்று அங்கு இருந்து கிளம்பினேன். கிளம்பி வயலுக்கு வந்தடைந்தேன். ஊர்ல ஒரு சில இடம் சொந்தமா இருக்கு. அதுல ஒரு வயலுல கரும்பு வளர்ந்த அறுப்புக்கு காத்திருக்க, இன்னொரு பக்கம் மஞ்சள் பயிரிடுவதற்கு இருக்க, இன்னொரு பக்கம் வயல் உழவுக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த வேலையாட்கள் சரியான நேரத்துக்கு வந்திருப்பதால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தெளிவாக சொல்லிவிட்டு களத்து மேட்டில் அமர்ந்தபடி மேற்பார்வை செய்து கொண்டிருந்தேன். அப்படியே சில நேரம் போக, அதே சமயம் நான் கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். எப்போது மதியமாகும், எப்போது அம்மா வருவாள் என்று எண்ணியபடி அவள் வரும் வழியை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா ஏன் இன்னும் வரல, எனக்கு பசி எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று என் மனதில் கேள்வி கேட்டு கொண்டு இருந்தேன். மதியம் ஒரு 1 மணி அளவுல கூலியாட்களும் மதிய உணவு சாப்பிட சென்று விட்டனர். நான் களத்து மேட்டில் அமர்ந்து கொண்டு இருக்க, நேரம் செல்ல ஒரு 2 மணி அளவில் தூரத்தில் அம்மா சாப்பாட்டுக்கூடையை எடுத்தபடி வருவது தெரிந்தது. அம்மா வந்து, போய் கையை கழுவிட்டு வா தங்கம் என்றபடி களத்து மேட்டிலிருந்த ஒரு மரத்தடியில் கூடையை வைத்து விட்டு கால்களால் அங்கு படர்ந்திருந்த தூசியை தள்ளி விட்ட பிறகு அமர்ந்தாள். நான் மரத்தின் மீது ஏறினேன். அம்மா, சாப்பிடற நேரத்திலே எதுக்கு மரத்து மேலே ஏறுற? நான், பயிருக்குள்ளே யாரோ நடமாட்டின மாதிரி இருந்துச்சு என்று நாலாபக்கமும் பார்த்தேன். யாரும் இல்லை போல என்று நினைத்தேன்.
கூலியாட்கள் கூட மதிய உணவுக்கு பிறகு வயலின் நேர் எதிர்ப்புறத்தில் கூப்பிட்டால் கேட்காத தூரத்தில் மரத்தடிகளில் சற்றே இளைப்பாறிக் கொண்டபடியிருந்தனர். இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவர்கள் இந்த பக்கம் வரமாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். யாரு பயிரில என்று அம்மா கீழே இருந்து கேட்டாள். நான் யாருமில்லம்மா என்று மரத்தில் இருந்து கீழே இறங்கினேன். நான் அம்மாவிடம் அம்மா பேசாம பம்ப் செட் பக்கத்தில போய் சாப்பிடலாமா என்று கேட்டேன். அம்மா ஏன்டா நீ வழக்கமா இங்க தான சாப்பிடுவ? நான் ஆமாமா, ஆனா இன்னைக்கு இங்க சாப்பிட வேணாம்னு தோணுது. அதுவும் இல்லாம யாராச்சும் வந்தா எனக்கு சுத்தமா சாப்பிடவே தோணாது. அம்மா ஆமா, அது வேற ஒன்னு இருக்குல. சரி வா அங்கே போய் சாப்பிடலாம் என்று கூறி சாப்பாட்டு கூடை எடுத்துக்கொண்டு பம்ப் செட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். பம்ப் செட்டுக்கு வெளியே சாப்பாட்டு கூடையை வைத்து கதவை திறந்தபடி உள்ளே சென்றேன். அம்மாவும் வந்தாள். சரி வாமா சாப்பிடலாம் என்றேன். அம்மா அதுக்கு முன்னாடி நீ போய் கை மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வா. நான் ஓகேம்மா, பட் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கை பண்ணலாம். அம்மா தெரியும் டா, நீ இதத்தா கேட்பனு என்றவாறு இருவரும் செய்கை செய்து கொண்டு இருந்தனர். பின் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். நான் சாப்பிட்ட பிறகு அவள் சாப்பாடு கூடை எடுத்து வீட்டுக்கு சென்றாள். நான் மீண்டும் வயலுக்கு சென்றேன். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது கதையை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.